கோவிலுக்கு போகும்போது நம்ம முதல்ல செய்யற விஷயம் செருப்பை வெளியில கழட்டி வைக்கிறது தான். இது ஒரு வழக்கமான நடைமுறை மட்டும் கிடையாது, ஆன்மீக மரபின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுது. ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிற தினங்கள்ல தரிசனம் முடிஞ்சு வெளியே வரும்போது செருப்பு காணாம போறது பலருக்கும் நேர்ந்த அனுபவம்னு சொல்லலாம். இத ஒரு சிலர் சாதாரண சம்பவமா எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் இது ஒரு நல்ல அறிகுறியா அப்படின்ற கேள்வியையும் எழுப்புவாங்க. பொதுவா கோவில்கள்ல ஒரே மாதிரி செருப்புகள் அதிகமா இருக்கும். கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் தவறுதலா மற்றொருவரின் செருப்பை எடுத்துட்டு போறதும் சில சமயங்கள்ல திருட்டு சம்பவங்களும் நடக்கலாம். இதனால செருப்பு மிஸ் ஆயிடும். சில சூழல்கள் பல பக்தர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் சிலர் இதுக்கு ஆன்மீக விளக்கங்களையும் கொடுக்கறாங்க. இத பத்தி ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதகத்துல சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு கோவில செருப்பு தொலைறது சனியுடைய தாக்கம் குறைவதற்கான அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க. மேலும் பாவ சுமை குறையிறது, கடன் சுமை நீங்கிறது, வாழ்க்கையில புதிய முன்னேற்றங்கள் தொடங்குறது போன்ற நல்ல மாற்றங்களின் தொடக்கமாகவும் இதை ஒரு சிலர் நினைக்கிறாங்க. கோவிலுக்குள்ள செருப்பு கழற்றி வைக்கிறது அகந்தை, பொறாமை, கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை விட்டுட்டு இறைவன் கிட்ட தூய மனதோடு போறக்கூடிய ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. இது பக்தியின் ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கு. ராமாயணத்துல ராமர் வனவாசம் போன போது பரதர் அவருடைய பாதரசத்தை சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி செய்த சம்பவத்தை கூட நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லலாம். இதனால செருப்பு அப்படிங்கிறது அதிகாரம், பொறுப்பு, ஒழுக்கம் இவற்றின் சின்னமாவும் பார்க்கப்படுது. அதனால செருப்புக்கு அப்படின்னு நம்ம கலாச்சாரத்துல ஆன்மீக அர்த்தமும் இருக்கு.